தூங்கி எழுந்திரிச்சு கார்த்தால ஃபோனை பார்க்குறேன், இன்ஸ்டால எல்லாரும் ஒரே வெடிச்சு திரிக்குது. 5 வண்ண பூவே. ரேமான் சார் சொல்கிறாரு மணி சார் கிட்ட, மீட் சாருலதா மணி அப்படின்னு. ஹலோ சார், இட்ஸ் அன் ஆனர் அப்படின்றேன். அதுக்கப்புறம் நடந்தது இந்த பாட்டு ரெக்கார்டிங். அப்போ 5 வண்ண பூவே நைட் ஒரு 10 o'clock மாதிரி ஆரம்பித்தோம் சார். மார்னிங் அதான் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணோம். ஒரு 3 o'clock மாதிரி ஆச்சு. ஸோ நான், ரேமான் சார், மணி சார் 3 பேருமே இருந்தோம். ஃபுல் ரெக்கார்டிங்க்கு அவரும் இருந்தார். அந்த பாட்டில் ஒரு ஒரு அதிர்வு இருக்கும். அது வந்து இட்டாலியன் ஆப்பரா டெக்னிக். அது என்னோட பிஹெச்டியில் நான் படித்தது. என்னோட தீசிஸே அதை பற்றி தான். ஒரு லைனில் எமோஷ்னல் ஆகிட்டு நான் வந்து காத்தா அந்த இடத்துல அது கொடுத்தேன். ஸோ ரேமான் சார் சொன்னார், வாட்ஸ் தட், தட்ஸ் வி நீட் தட் அப்படின்னு. அந்த நேரத்தில் இன்ஃபேக்ட் அந்த ரெக்கார்டிங் போது ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, சோக் ஆகிட்டேன், இமோஷன் ஆகிட்டேன். ரேமான் சாரும் மணி சார் அவங்களும் இமோஷன் ஆகிட்டாங்க. ஒரு டபுள் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்கெஸ்ட்ரேஷனில். அந்த ஒரு டீப்பாக இட்ஸ் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இட்ஸ் ஹெவி ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த வட்ட வட்ட பாதை மாதிரி இடத்துல லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. Abhirami hugged me. Abhirami came running and gave me a hug and said, "Oh my God, Charulata." வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. பிரபல பாடகியும் ரிசர்ச் ஸ்காலருமான டாக்டர் சாருலதா மணி அவர்களை சந்திக்கிறோம். இப்போது தக் லைஃப் சுரம் உலகம் முழுவதும் அடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த படத்தில் வரும் 5 வண்ண பூவே பாடலை பாடியவர் திருமதி சாருலதா மணி அவர்கள். அந்த பாடல் இப்போது பட்டி தொட்டிலாம் கேட்கிறது. வாருங்கள், திரு சாரு அவர்களை சந்திப்போம். ஹலோ சார். ஹலோ விசி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சக்கப்போடு போடுறீங்க. திடீர்னு பார்த்தோன்னா ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே அமையாத ஒரு கூட்டணி அது. அந்த மாதிரி ஒரு கூட்டணியில நீங்க இருக்கீங்க. மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, இப்படி ஒரு மெகா கூட்டணியில சாருலதா மணியும் இருக்கிறார் என்பதே பெரிய ஆச்சரியம், பெரிய விஷயம் அது. கண்டிப்பா சார். இல்லையா? கண்டிப்பா சார். இந்த மூமெண்ட் எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல நீங்க வந்து இங்க உட்காந்து பேசி என்னை இவ்வளோ ஆனர் பண்ணி இந்த பாட்டை கேட்டு பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியும் கொடுக்கறது. ஏன்னா நம்ம அசோசியேஷன் வந்து 20 இயர்ஸா கர்நாடக சங்கீதத்துலேருந்து இருக்கு. இந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு எபிக் காம்பினேஷன், ஒரு தக்கான காம்பினேஷன்ல என் பேரும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐம் கிரேட்ஃபுல் டு காட். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு காட். ஆனால் இது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை விட இட் கிவ்ஸ் மீ ஹோப், ஒரு ஜாய். ஏன்னா இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஐம் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். அண்ட் நமக்கு எந்த நிலையில் எது கொடுக்கணுங்கிறது அந்த இறைவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு உணர்த்தி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் சார் இது. எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சு? ஏன்னா நீங்க வந்து ஆஸ்திரேலியால இருந்தீங்க, அப்புறம் யூஎஸ்ல இருந்தீங்க, அப்புறம் இந்தியா வந்தீங்க. எப்படி திடீர்னு இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்தது? விஜய் படத்துல ஏன் உச்சி மண்டேல, சில்லாக்ஸ் ஃப்ரம் வேலாயுதம், அப்புறம் வந்து கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் ஃப்ரம் திருமணம் நிக்கா, சதா நன்னு ஃப்ரம் நேஷனல் அவார்ட் வினிங் மகாநட்டி. நிறைய ஹிட்ஸ் பாடியிருக்கேன். 4 to 5 years கேப் ஆஃப்டர் மகாநட்டி. பட் த திங் இஸ் 2015 நான் புலம்பெயர்ந்து வென்ட் டு ஆஸ்திரேலியா. அங்க வந்து பிஹெச்டி பண்ணேன் in opera, western opera and carnatic. So அந்த vocal techniques எல்லாம் கத்துனேன். அதுக்கப்புறம் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் இன் தாலாட்டு பாடல்கள், இன் the lullabies of the world. So அந்த டைம்ல அதுல பிஸியா இருந்தேன். பட் I wanted to grow as a person, sir. I wanted to grow, I wanted to evolve. So அந்த ஒரு தேடல் வந்து இசையில இருந்ததுனால I left and did that. பட் இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு, going back to your question, A.R. Rahman sir வந்து by God's grace he has seen a lot of my videos on YouTube. இசை பயணம், ராகங்கள், என்னோட ஸ்பெஷாலிட்டி ராகங்கள். ராகங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி பாடி அதில் இருக்கிற 3 பாடல்கள் கர்நாடக இசை பாடல்கள்லாம் சேர்ந்து லைக் கம்பேர் பண்ணி பண்ற அந்த நிகழ்ச்சியை, அதுதான் அதை வந்து எல்லாத்தையும் அவர் நிறைய பார்த்துருக்காரு. அவர் யூடியூப்ல பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் வந்து இந்த கோவிட் டைம்ல எனக்கு திடீர்னு ஒரு இமெயில் வருது. அவர் காண்டாக்ட் பண்ணி வேர் ஆர் யூ தீஸ் டேஸ், வாட்ஸ் யோர் காண்டாக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாரு ரஹ்மான் சார். ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி. ஐ கேவ் த ஃபோன் நம்பர். ஆஸ்திரேலியாவுக்கு ஃபோன் பண்ணார் என்ன ஃபோன் பண்ணி. வி ஸ்போக் ஃபார் அ லாங் டைம். ராகங்கள் பற்றிலாம் பேசினோம் அண்ட் ஆல் தட். அண்ட் ஹி செட், யா வி ஷுட் டோட்டலி லைக் டூ சம்திங், கொலாபரேட் அப்படின்னு சொல்லி. அது ஒரு 2019 மாதிரி. பட் அதுக்கப்புறம் மை சில்ட்ரன் வர் இன் ஸ்கூல் அட் த டைம். எனக்குன்னு ஒரு தாயாக ஒரு கடமைகள் இருந்தது. ஐ வாஸ் டூயிங் மை ப்ரொஃபஸர்ஷிப் அஸ் வெல். ஐ வாஸ் அ ப்ரொஃபஸர். ஸோ அதை பண்ணிவிட்டு பட் 2023 ஐ கேம் ஃபார் த மியூசிக் சீசன்.
வரும்போது ரேமான் சார் வந்து வாங்க மீட் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னாரு. ஸோ அன்னைக்கு கச்சேரி இருந்தது. ஸோ கச்சேரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பட்டு புடவை நகை கச்சேரின்னா ஒரு ஒரு வைபவமாக நம்ம இருப்போம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டிய ஒரு நேரம். ஸோ அப்படியே கச்சேரி ஃபினிஷ் பண்ணிட்டு காரில் ஏறி போயாச்சு ரேமான் சார் ஸ்டுடியோவுக்கு. ஸோ அங்கே அவர் வாங்க அப்படின்னாரு. ஸோ வெரி ஹாப்பி டு சீ ஹிம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், காஃபி சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணி காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி கச்சேரி முடிச்சுட்டு வந்திருக்கோம், நல்லா சூடாக காஃபி கிடைக்கிறதுன்னு சாப்பிட்டுன்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் 5 minutes கழிச்சு வாங்க மேடம்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்தா இந்த பக்கம் மணிரத்னம் சார் நிற்கிறாரு, இந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரு, இந்த பக்கம் கார்த்திக் நேதா சார் பேப்பர் வச்சுட்டு நிற்கிறாரு. ரஹ்மான் சார் சொல்கிறாரு மணி சார் கிட்ட, மீட் சாருலதா மணி அப்படின்னு. ஹலோ சார், இட்ஸ் an honor அப்படின்றேன். அதுக்கப்புறம் நடந்தது இந்த பாட்டு ரெக்கார்டிங். அப்போ நீங்க லல்லபில ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. எப்படி லல்லபி உங்களுக்கு கிடைச்சது? அது தெரியல. அதுதான் பிரபஞ்ச சக்திங்கிறேன். லல்லபி ரிசர்ச்ல கார்னகி ஹால் தெரியுமா சார், யூஎஸ்ல நியூயார்க். கார்னகி ஹால்ல லல்லபை கன்வென்ஷன்ல நான் கீ நோட்டா என்ன அழைச்சு கூப்பிட்டு பேசியிருக்கேன். அந்த ஜூன் தான் பேசியிருக்கேன் நான், 2023 ஜூன் தான் கீ நோட் அட்ரஸ் இன் மை ரிசர்ச் இன் லல்லபைஸ். அண்ட் அங்கே பாடியிருக்கேன். ஸோ அந்த லல்லபைங்கிறது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேரை தேடி கொடுத்தது, ஆராய்ச்சியிலையும் என்னோட இதுலையும் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கில். பட் அது அந்த மாதிரி ஒரு லல்லபை இங்கே கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. அது பாருங்க, கிவிங் தி ரைட் சாங் டு தி ரைட் பர்சன், தட் இஸ் ரஹ்மான்ஸ் ஸ்பெஷாலிட்டி தோ. சி இட்ஸ் நான் மட்டும் இல்லை, எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு சார். அவர் வந்து I think he is one of those people who knows to tap into the best in people and bring it out in the songs as well. I think it's a special talent. So நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே சொல்றேன், நான் beginning அதான் சொன்னேன். As a spiritual person you see these coincidences and you know that நமக்கும் மேலே அந்த இறைவன் இருந்து தான் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு. 2023 டிசம்பர்ல ரெக்கார்ட் பண்ணீங்க. end of December, last fag end of December தான் கச்சேரி சீசன் சார். அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு கச்சேரி, அதுக்கப்புறம் கச்சேரி போயிட்டு இருக்கு. செமையா இருந்தது. அந்த ஒரு எவ்வளவு நேரம் போச்சு அந்த ரெக்கார்டிங்? நைட் ஒரு 10 o'clock மாதிரி ஆரம்பித்தோம் சார். மார்னிங் அதான் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணோம். ஒரு 3 o'clock மாதிரி ஆச்சு. ஸோ நான், ரஹ்மான் சார், மணி சார் 3 பேருமே இருந்தோம். ஃபுல் ரெக்கார்டிங்க்கு அவரும் இருந்தார். ஸோ இட் வாஸ் கிரேட். அவரே டியூன் கொடுத்துட்டாரா இல்லை அப்படியே நீ டெவலப் பண்ணி? இல்லை ஃபுல் டியூன் அவர் டீட்டெயில்டாக கொடுத்து பாட சொன்னார். ஆமாம், ஃபீல் டியூன் எல்லாமே ஃபுல் கிரெடிட் ஃபார் சாங் கோஸ் டு ரஹ்மான் சார். வோக்கல் டெக்னிக் மட்டும் நான் வந்து அதை டெவலப் பண்ணி பண்ணது. அந்த பாட்டில் ஒரு அதிர்வு இருக்கும், வட்ட வட்ட பாத அப்படி இருக்கும். அது வந்து இட்டாலியன் ஆப்பரா டெக்னிக். அது என்னோட பிஹெச்டியில் நான் படித்தது, என்னோட தீசிஸே அதை பற்றி தான். அதை வந்து இங்கே கொண்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பிகாஸ் அவங்க சொன்னாங்க மனசை உழுக்கணும் அந்த பாட்டு அப்படின்ட்டு. ஒரு லைனில் எமோஷ்னல் ஆகிட்டு நான் வந்து காத்தா அந்த இடத்துல அது கொடுத்தேன். ஸோ ரஹ்மான் சார் சொன்னாங்க, வாட்ஸ் தட்ஸ் வி நீட் தட் அப்படின்னு. So this is a tremolo type thing அப்படினு. So he said, yeah, that's the tremolo feel kind of thing. That's great because he is very knowledgeable of everything, of opera, of that, everything he knows. So as soon as I gave that, he said, yeah, that I want that touch. கொஞ்சம் பாடுங்க அப்படியே. கண்டிப்பா. அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலி நட்சத்திர பூவே. லல்லபி பேத்தோஸ் தான் இருக்குது. பேத்தோஸோட ஒரு பிட்டர் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பரால சில விஷயங்கள் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர், ஆனந்தமே, அது ஒரு பிட்டர் ஸ்வீட். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது தந்தையோட கண் கலங்கும், ஆனால் அது ஆனந்த கண்ணீர். அதில் ஒரு சோகமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி தான் இந்த பாட்டு ஒரு ப்ளசன்ட் ஃபீலும் கொடுக்கறது. இந்த பாட்டை கேட்கும்போது கமல் சாரோட எபிக்ஸ், குறிப்பாக தென்பாண்டி சீமையிலே அது ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஒரு அந்த எமோஷன் இல்லை? ஆமாம், அந்த எமோஷன் ஞாபகம் வருது. அதாவது சார், அதான் இந்த தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் இட்ஸ் அ பவர்ஃபுல் ப்ராஜெக்ட்டுங்கிறது மட்டும்தான் ஐ நோ. அண்ட் ஐ திங்க் அந்த பவர் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் எமோஷன். பிரபல பாடகர் சீனிவாஸ் சொல்லியிருக்கார், தென்பாண்டி சீமையிலே, பழைய போனால் போட்டும் போடா, இந்த மாதிரி பல எபிக் சாங்ஸ்லாம் ஞாபகம் வருது. உங்களை ரொம்ப பாராட்டி ஒரு இது போட்டுருக்காரு, போஸ்ட் போட்டு. ஆமாம் சார், சாங் ஆஃப் தி இயர்னு சொல்லியிருக்காரு அஞ்சு பண்ண பூவே. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். நேற்று சுஜாதா மேடம் டெக்ஸ்ட் பண்ணி ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. நிறைய பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. லைக் பட் எல்லா புகழும் இறைவனுக்கே, ஆஸ் ஏஆர் ரஹ்மான் சார் ஆல்வேஸ் சேஸ். அதை எங்கேயும் சொல்கிறேன், நம்ம வந்து லைட்டாக வச்சுக்கணும் மனசை. புகழையும் ரொம்ப எடுத்துட்டா நமக்கு மனசு கனத்துரும், வேதனையும் ரொம்ப எடுத்துட்டா மனசு கனத்துரும்.
மனசுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம வேலையை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப. மணிரத்னம் என்ன சொன்னார் அந்த பாட்டு கேட்டு? He was there for the full recording. அவர் ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தாரா? Definitely. But he would tell Rahman sir only because எனக்கு conduit connection Rahman sir அவர் பக்கத்தில் இருப்பார். பட் இந்த பாட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கூட ரொம்ப இல்லையே. இன்ஸ்ட்ருமெண்ட் சிந்த் வச்சுருக்காங்க சார். சிந்த் பியூட்டிஃபுல் சிந்த் லைன் போயிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ திஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு டபுள் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்கெஸ்ட்ரேஷனில். அந்த ஒரு டீப்பாக இட்ஸ் ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இட்ஸ் ஹெவி ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த வட்ட பாதை மாதிரி இடத்துல லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேவ் ஆல்சோ ரஹ்மான் சார் இஸ் யூஸ்டு பியூட்டிஃபுல் பேன் ஃப்ளூட், ஒரு அழகான ஒரு சின்ன ஃப்ளூட் மாதிரி ஒன்று. அது கடைசியில் ஒரு மாண்டு ராகமாக ஃபினிஷ் ஆகுது. பட் ரொம்ப அழகாக அது ராகா அனாலிசிஸ் ஐல் டூ சோன். பட் அந்த ஃப்ளூட் அப்படியே வந்துட்டே இருக்கும் ஒரு பதில் மாதிரி. ஒரு மாண்டு பிரியர் அவர். ஆமாம் ஆமாம் கரெக்டு. ஆமாம். ஸோ அண்ட் ஆல்சோ அதில் இன்னொரு ஒரு அழகான விஷயம் என்னன்னா சில்ட்ரன்ஸ் கோரஸ் இருக்குது அதில். அந்த சில்ட்ரன்ஸ் கோரஸ் வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் திரும்பி பல்லவிக்கு வருவீங்கன்னு நினைக்கும்போது சில்ட்ரன் கோரஸ் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அதுதான் அந்த கிரியேட்டிவிட்டி. அண்ட் ஆல்சோங்க அந்த குழந்தைங்க குரல் கேட்கும்போது நமக்கு அப்படியே மனசு அந்த நேரத்தில் ஒரு லைட் ஆகிடும், ரைட்? அந்த ஒரு ஃபீலிங். So it was beautiful. டோட்டல் எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 10 o'clock we started morning, ஒரு 2:30 3 o'clock finished. மைசாய் கூட இன்னும் போகலாம்னு நிறுத்திட்டாரு, என்னன்னு தெரியல. கர்நாடிக் மியூசிக்ல நம்ம மேலே போகிறது கீழே வரதெல்லாம் பேசுகிறோம். பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே கரன்சி தான் ஃபீலிங். மணி சார் ஆல்சோ பேசும்போது நிறைய இன்டர்வியூவில் அதுதான் சொல்லியிருக்காரு, த ஸ்டோரி வில் டெல் அஸ் வாட் டு டூ, த ஸ்டோரி வில் டெல் அஸ் வாட் டு டூ அப்படின்னு எல்லா இன்டர்வியூஸுமே சொல்லியிருக்காரு. இப்போ பரத்வாஜ் ரங்கன் சாரோட பேசினது போது கூட he said that the story will tell us, the story will dictate, that will tell us the scale of anything, ஏதாவது பிக் ஸ்கேலா ஸ்மால் whatever. ஸோ அதே மாதிரி இன் அ சினிமா சாங் இட்ஸ் நாட் லைக் மேல் ஸ்டைல் ஆலாபன பஞ்சமம் வரைக்கும் போனாலா தெய்வதம், who cares? The only thing that counts there is what is the emotion. இல்ல இன்னும் கொஞ்சம் ஃபீல் கூட கொண்டு வந்திருக்கலாமான்னு தோணுது நான் கேட்ட போது. I don't know sir, that's a subjective feeling from your side. சமீபத்தில் ஷோ நடந்தது இல்ல சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ரொம்ப கிராண்டா பண்ணாங்க. லைக் இட் வாஸ் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. ஐ டோன்ட் திங்க் எனிபடி வுட் ஹவ் சீன் அந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச். Kamal sir and Simbu and A.R. Rahman sir and Mani sir, Suhasini ma'am, Abhirami, Trisha, everyone entry and us singers and beautiful orchestra. Sunshine Orchestra nu Rahman sir vechirukkaru. அந்த ஆர்கெஸ்ட்ரா அதோட கண்டக்டர் ஜெரி வின்சென்ட். ஸோ அண்ட் தென் வீவ் ஹேட் ஃபுல் ஸ்ட்ரிங் செக்ஷன், ஃபுல் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயிங், பேக்கிங். ஸோ இந்த பாட்டில் ஸ்ட்ரிங்ஸ் பேக்கிங் நல்லா வந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப டெலிகேட்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு ரஹ்மான் சார் இதுக்கு பேக்ரவுண்ட். இந்த பாட்டு ஸோ பியூட்டிஃபுல், வருடக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த பிரம்மாண்டம் அங்கே பார்த்தேன் சார், இட் வாஸ் பியூட்டிஃபுல். அதுவும் பேக் ஸ்டேஜே இட்ஸ் லைக் ஊர் மாதிரி இருக்குது, மிஷினரி. எவ்வளோ எக்யூப்மெண்ட், எவ்வளோ சவுண்ட் எக்யூப்மெண்ட், எவ்வளோ பேரோட உழைப்பு அது பின்னாடி இருக்குங்கிறது நமக்கு புரியுது. வெளியேந்து படம் பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்டார்ஸை பார்க்குறோம், பட் அதுக்கு பின்னாடி ஜஸ்ட் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க்ட் ஸோ ஹார்ட். தெலுங்கு எப்போ பாடினீங்க? தெலுங்கு ஐ sang it recently. தெலுங்கு 2 லைன் பாடுங்க பாப்போம். அச்சவனே பூவா லாலே ஜோ லாலே మచ్చలేని పువ్వా నేనేడున్న శ్వాసై నీలో ఉంటానే. இந்த சாங்கை கேட்டு வேற யார் விஐபிஸ் உங்கள்கிட்ட பேசினாங்க? அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கே I met Simbu sir who really praised it. Abhirami hugged me. Abhirami came running and gave me a hug and said, "Oh my God, Charulata." சுஹாசினி மேம் நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை, அவங்க பெரிய ஃபேன். நான் பெரிய ஃபேன், இவங்க எல்லாரோட பெரிய ஃபேன் நான். வெதர் சிம்பு சார், அபிராமி மேம், சுஹாசினி மேம், பிக் ஃபேன்ஸ். பட் ஐம் நாட் ஸ்போக்கன் டு தெம். சுஹாசினி மேம் செட் பியூட்டிஃபுல், என்ன பாடினீங்க, வந்து ரொம்ப மூவிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கை கொடுத்து. அண்ட் அபிராமி கேம் மீ a hug. She said, "Oh my God, I love you Charulata, I love your voice"ன்ட்டாங்க அவங்க. ஸோ எனக்கு அது ஒரு ஒரு நிஜமாவே ஒரு பெரிய க்ரௌனிங்காக, ஏன்னா அவங்களும் நல்லா பாடுறாங்க. அபிராமி மேம் அழகாக பாடுறாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட். அண்ட் வாட் மணி சார் ஆல்சோ, தேவர் வாக்கிங் பவுன்சர்ஸ் 2 சைட்லையும் நிறைய பவுன்சர்ஸ் கடகடம் போயிட்டு இருந்தாரு. பட் என்னை பார்த்த உடனே he stopped and he smiled and he gave his hand and said, "Well done, congrats." I was so happy. எல்லாரும் பார்த்தாங்க திரும்பி. ஸோ இட் வாஸ் குட். கமல் பார்த்தாரா? கமலை பார்க்க முடியல சார், அதுதான் ஒரு இது. பிகாஸ் அவங்கள சுற்றி பவுன்சர்ஸ் ரொம்ப பேர். ஸோ விறுவிறுன்னு வந்தார், விறுவிறுன்னு போயிட்டாரு. பட் ஸ்ருதி ஹாசன் மேம் பார்த்தேன்.
and she sung a beautiful song Vinveli Nayaga in this project. இதே ப்ராஜெக்ட் இதே ப்ராஜெக்ட்ல பியூட்டிஃபுல்லா பாடிருக்காங்க. I met Shruti backstage. Trisha She- பாத்தீங்களா? Trisha also I couldn't meet because they just walked off. I wish I would have met her, but I think I'm sure they've all said in various places, but the biggest paratu for me was Mumbai press release. Mumbai launch trailer launch போது one of the questions to A.R. Rahman sir was, what is your process in composing the music? So அது சொல்லும்போது he mentioned exactly the incident of me coming and him giving me the song. name சொல்லி சொன்னாரு. சார்லதா மணி வந்தாங்க, she's a Carnatic singer அப்படின்னு சொல்லி. நீங்க போயிருந்தீங்களா? இல்ல, நான் மும்பைலாம் போல, அவங்க டீம் போயிருந்தாங்க, ஃபுல் டீம் போயிருந்தாங்க, மணி சார் எல்லாரும். ஸோ ரஹ்மான் சார் அங்கே வந்து அத்தனை பேர் முன்னாடியும் அழகா பேர் சொல்லி சொன்னார். சார்லதா மணி கர்நாடிக் சிங்கர். அதில் ஐ வாஸ் ரியலி மூவ்ட் பிகாஸ் கர்நாடக இசை தான் எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தேடி கொடுத்தது. அதை வந்து அந்த இடத்துல அந்த மேடையில் அவர் அவ்வளோ பெரிய மேடையில் அதுவும் மும்பையில் சொல்லியிருக்காருன்னா அவர் ஒரு மனசு ரெஸ்பெக்டிங் த கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் மியூசிஷியன்ஸ். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அது வந்து ஐ டோன்ட் நோ ஹி ஹட் செட் இட். தூங்கி எழுந்திரிச்சு கார்த்தால ஃபோனை பார்க்குறேன், இன்ஸ்டாவில் எல்லாரும் ஒரே வெட்டிச்சு திரிக்குது. என்ன நீங்கள் பார்க்குறது, பேர் சொன்னார் சார் சொன்னார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கிள் யூஎஸ்லேருந்து பண்ணுறாங்க, இங்கே இன்ஸ்டாவில் ஒரே வைபவமாக. அப்போ தான் பார்த்தேன், ஓ அப்படின்னு ரஹ்மான் சார் ரொம்ப சந்தோஷமா. பசங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா ஆஸ்திரேலியால, அவங்க என்ன சொன்னாங்க? ஓ மை காட், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேருக்கும் அந்த நிறைய நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களாம் சொன்னாங்க, அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் சொன்னேன், நான் உங்களை நினச்சின்னு பாடினேன், பல இடத்துல உங்களை நினச்சின்னு பாடினேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகமே கண்ணே, இப்படி பாடும்போது நம்ம பசங்களை நினைக்காம எப்படி சார் பாட முடியும்? நிச்சயமா அப்பதான் அந்த ஃபீலே வரும். அந்த நேரத்தில் இன்ஃபேக்ட் அந்த ரெக்கார்டிங் போது ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, சோக் ஆகிட்டேன், இமோஷன் ஆகிட்டேன். ரஹ்மான் சாரும் மணி சார்கிட்ட சொன்னேன், சார் 1 செகண்ட் சார், கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு, வரேன் சார் அப்படின்னு. அவங்களும் இமோஷன் ஆகிட்டாங்க நிமிஷம். ஸோ வி தென் காட் பேக். அண்ட் பட் அப்போ என் பசங்களை பற்றி தான் யோசித்தேன். ஏன்னா அப்போ தான் அவங்க காலேஜ் கிளம்பியிருந்தாங்க, 12th முடிச்சுட்டு 2 பேரும் ட்வின்ஸ்னால ஒரே சமயத்தில் என்னை பிரிஞ்சு காலேஜுக்கு போன நேரம் அது. அப்போ என் மனசு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாடும்போது. இந்த வரிகள் பாடும்போது எனக்கு இதாயிட்டேன், பவர்ஃபுல்லாக இருந்தது. அதான் பசங்களோட ரியாக்ஷன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா இட்ஸ் ஸோ நைஸ் அந்த வார்த்தை. ஸோ ஐ டிரான்ஸ்லேட்டட் இட் டு தெம் இன் இங்கிலீஷ் அண்ட் டோல்ட் தெம் பிகாஸ் அவங்களுக்கு இந்த செந்தமிழ் அவ்வளோ புரியாது. ஸோ ஐ செட் I'll come as the wind, I will come as your protection, don't pine for me, I'm always there with you, my 5-colored flower, a flower of the stars அப்படின்னு அதுக்கு பல்லவியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அமிச்சேன் வாட்ஸ்அப்பில். அதுக்கு ரொம்ப லைக் பண்ணாங்க. அந்த பாட்டில் ஒரு இடத்துல பராரி போலன்னு சொல்லுவான். பராரி போலன்னு சொன்னால் ஆக்சுவலாக சொந்த ஊரில் வாழ முடியாமல் ஊர் விட்டு ஊர் போய் அவஸ்தைப்படுறது இல்லையா? பராரி போல பித்தேரி வாடி கொலாரி அந்த இடத்த சொல்கிறீங்க. பட் அந்த மாதிரி வி டோன்ட் நோ சார், எந்த நினச்சி என்ன எழுதியிருக்காங்கிறது நமக்கு ஃபுல்லாக வி டோன்ட் நோ. ஒரு பாட்டுங்கும் போது ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் மாதிரி, அந்த மாதிரி தான் ஒரு ரிசெப்ஷன் இருக்குது. லைக் ஐ செட், இது யார் வேணால் யாருக்கு வேணால் அன்பினால் 100% பியூர் லவ்ல பாடக்கூடிய ஒரு பாட்டு. உங்கள் இசை பயணத்தில் எல்லாத்துலேயுமே நீ ராகம் சொல்லுவீங்க. ஆமாம், சினிமா பாட்டு எல்லாத்தையும் ராகம் சொல்லுவீங்க. இது என்ன ராகம்னு கண்டுபிடிச்சிங்களா? இது சில ராகங்களோட கலவை. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து என்னோட சேனலில் போடணும் அப்படின்னு அனாலிசிஸ் வீடியோ. பட் ஐ திங்க் இட்ஸ் மெயின்லி ஒரு சங்கராபரணம், பிலஹரி அண்ட் மாண்டோட ஒரு மிக்ஸ் இருக்கு. ஒரு ஃபோக்கிஷ், ஒரு மண்ணின் மனம், ஒரு ஃபோக்கிஷ் ஃப்ளேவரும் இருக்குது. அதில் ஒரு ஸ்வெல் ஆஃப் ஆப்பராவும் இருக்குது, இந்த க்ரெஷெண்டோவும் இருக்குது. அந்த க்ரெஷெண்டோ, அந்த ஹை நோட்ஸ், அந்த மூவிங் இமோஷன் இருக்குது. கிளாசிக்கல்லேருந்து ஒரு சில இந்த ஃப்ரேசிங் எல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சங்கராபரணம் ஃபீலில் ஒரு இதுவும் இருக்குது. அஞ்சுவண்ண பூவை பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம். கார்த்திக் நேதா சாரோட வரிகள் பற்றி சொல்லணும். அருமையான தமிழில் அருமையாக மனசை உழுக்கக்கூடிய வரிகள் கொடுத்துருக்காரு கார்த்திக் நேதா சார். அண்மை காலத்தில் வந்த ஒரு பாடலில் பொக்கிஷமான ஒரு பாடல், அந்த வரிகள் காத்தா வாரேன் காப்பா வாரேன் ஏங்காத அப்படின்னு எழுதும்போது அது. ஸோ நம்முடைய உரையாடலும் ஒரு முடிவுக்கு வருது. தக் லைஃப் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நியூ லைஃப் வரும். தேங்க்யூ சார்.
வரணும் அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் இன்டர்வியூவிங். அண்ட் நேர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த அஞ்சுவண்ண பூவே பாட்டை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, உங்கள் பாசம் வந்து நன்றி. உலக அத்தனை பேருக்கும் நன்றி. இவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க அந்த சாங்குக்கு. எனக்கும் சரி, ரேமான்ஸோட ரிப்ரைஸ் வெர்ஷனுக்கும் சரி, அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டே வாங்க. தக் லைஃபை போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. தேங்க்யூ, வணக்கம்.